எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். அதில் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு, இது பேர் பிலாங்ஸ் டு என்னு 1, இது பேர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. லெஸ் தென்னா எல் மாதிரியே இருக்கும் ஷேப்பில், உங்களுக்கு குழப்பங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கிறது எல் மாதிரியே இருக்கும். ஸோ லெஸ் தென் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இது கிரேட்டர் தென், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 போட்டிருக்காங்க. இப்போது இந்த 1ஐ நம்ம எடுத்துக்கூடாது. இந்த செட்டுக்குள்ளே ஏங்கிற செட்டுக்குள்ளே இப்போது நம்ம என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னு பார்க்கணும். 1 வராது, 4ம் வராது. ஏன்னா அதை நான் நெக்ஸ்ட் வரேன். கீழே இப்படி பிலாங்ஸ் டூன்னு இப்படி கோடு போட்டிருந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்பர், இந்த நம்பரையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். இல்லை காட்டி அந்த நம்பரை எடுத்துக்கூடாது. ஸோ இதில் போடலை, அதனால் இந்த நம்பரில் இது வராது. 1க்கும் 4க்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்கும்? 2ம் 3யும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் 2ம் 3யும் மட்டும்தான் வரும். அடுத்தது பியை பார்ப்போம். டபிள்யூனா ஹோல் நம்பர். என்ன நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டபிள்யூனா ஹோல் நம்பர் அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கோடு. இந்த கோடு கொடுத்துருந்தா இந்த 0வையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ 0, 1, 2. ஸோ இந்த 3 நம்பர் வரும். எதுக்கு? பிக்கு வரும். அதை நான் நோட்டில் போடுறப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இதில் 2 வராது, ஏன்னா அதுக்கு வந்து பிலாங்ஸ் டு கொடுக்கல. ஸோ 0, 1 மட்டும்தான் வரும். அடுத்து சிலையும் நேச்சுரல் நம்பர் தான், அது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் சின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு 1ம் 2ம் மட்டும்தான் வரும் இதில். இப்போ நம்ம சம்மை வந்து எழுதி பார்ப்போம். இப்போது அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம். எழுதின பிறகு இதில் வந்து என்னென்ன இப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏ இன்ட்டு பி யூனியன் சியும் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி, இது ரெண்டும் ஈக்குவல்னு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஈக்குவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரூலை எழுதிப்போம். ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் எல்லா சம்லேயுமே யூஸ் பண்ணோம். அது போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த ரூலை தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணணும். எது ஃபஸ்ட்டு டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷனை பண்ணிடணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும். இந்த ரூல் படி தான் படிக்கணும். ஸோ ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வந்தனால ப்ராக்கெட்டில் உள்ளதுனா நம்ம பண்ணணும். ஸோ பி யூனியன் சி இப்போ போட போகிறோம். பிக்கும் சிக்கும் யூனியன் போட்டால் என்ன வருது? சேமாக என்ன இருக்குது? யூனியன்னா 2 செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸையும் எழுதுறதா யூனியன். ஸோ பி யூனியன் சினா எல்லா நம்பர்ஸும், பியும் சியும் உள்ள எல்லா நம்பர்ஸையும் கூட எழுதுதான். 0, 1, 2 சேம் ஆச்சுன்னா அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அடுத்தது இப்போது இதோட இந்த யூனியனோட ஏவை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பி யூனியன் சி வந்துருச்சு. ஸோ ஏவோட இதை பண்ணணும். ஸோ ஏவை இங்கே எழுதிக்கிறேன் நான். 2, 3. ஸோ ஏ எப்படி எடுத்துப்போம்? எப்போதும் போல் ஃபஸ்ட்டு இந்த 2வை எடுத்துக்கிட்டு இந்த 3 நம்பரையும் போடுவோம். ஃபஸ்ட் நம்பர் மாறாது. செகண்டு வந்து இந்த 3 எடுத்துக்கிட்டு இந்த 3 நம்பரையும் போடுவோம். ஏ இன்ட்டு இப்போ ஏல 2 எடுத்துப்போம். 2, 0. அடுத்தது 2, 1, 2, 2. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். 3 எடுத்துக்கணும். ஸோ 3, 0, 3, 1, 3, 2 முடிஞ்சிச்சு. இதை வச்சு இதை போட்டோம், எழுதி போட்டோமா? அடுத்தது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இன்ட்டு பியை ஃபஸ்ட்டு போடணும். ஏ இன்ட்டு பி, ஏ இந்த வரைக்கும் பி இருக்குது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். ஸோ 2, 0, 2, 1. அடுத்தது 3, 0, 3, 1. அடுத்தது ஏ இன்ட்டு சி போடணும். ஸோ ஏ இன்ட்டு சி இங்கே போடுறேன். ஏல இதோ இருக்குது, சி
இன்ட்டு வருது. ஸோ 2,1 அடுத்தது இந்த 3 2 எடுத்து சியில் 1 போட்டுக்கலாம். இப்போ 2 போட்டுக்கலாம். 2,2 அடுத்தது 3 எடுத்துக்கிறோம். 3,1 அப்புறம் 3,2. ஸோ இதோடது A இன்ட்டு C முடிஞ்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போடணும். யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுன்னு யூனியன். ஸோ A இன்ட்டு B யூனியன் A இன்ட்டு C போடுவோமா? இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக இதில் என்னென்ன எல்லா எலமெண்ட்ஸையும் தூக்கி எழுத வேண்டியதுதான். 2,0 2,1 3,0 3,1 அப்புறம் 2,1 3,2 3,1 3,2. ஸோ எல்லாத்தையும் எழுதிக்கோமா? இப்போ இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவோம். 2,0 இருக்குது, 2,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,0 இருக்குது, 3,1 இருக்குது, 3,2 இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம போட்டிருக்க சம் கரெக்டு. ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக எழுதுகிறப்போ இது ரெண்டுத்தையும் தூக்கி எழுதிக்க வேண்டியதுதான்.